வேற ஆண்டவருக்கு நன்றி. குட். எல்லாரும் அப்ப நம்பிக்கையில வளர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. சந்தோஷமா இருக்கிறீங்க. குட். பிரைஸ் தி லார்ட். Praise the ஓகே. Lord. தியானிக்க எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்கா 9வது அதிகாரம். லூக்கா 9வது அதிகாரம் 57 உள்ள 57 இருந்து நம்ம தியானிக்கலாம். லூக்கா 9 இறை வசனங்கள் 57 62 வரை. ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே தெரியுதா? Yes, brother. தெரியுது. ஓகே. அவர்கள் வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு கிறிஸ்து பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு, நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல. Praise the Lord. Hallelujah. நிறைய முறை நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அதாவது 3 பேர் ஆண்டவர்கிட்ட இப்போ ஒருத்தர் ஆண்டவரே அழைக்கிறார், மீதி 2 பேர் அவங்க இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்க எங்க சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். இல்லையா? நல்ல விஷயம் தானே இது. ஜீசஸ் உடனே வாங்கன்னு சொல்லி சொல்றாரா? நம்மளால ஒரு ஜெபம் உங்க ஜெபத்துக்கு வரலான்னு இருக்கான உடனே ஓகே ஓகே ஓடியாங்கன்னு சொல்லுவோம். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஓடியாங்கன்னு சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துக்கு கூட்டம் முக்கியம் கிடையாது. சரிங்களா? நிறைய கூட்டம் சேர்க்கிறது இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் அல்ல. ஜெபத்துக்கு நிறைய ஆளுங்க வரணுன்றது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. 2 பேர் வந்தாலும் உண்மையான சீடர்களாக இருக்கணும்னு தான் கடவுள் விரும்புகிறார். மத்தேயு 16வது அதிகாரம் 28வது இறை வார்த்தை. நம்ம மறுபடியும் இங்கே வரலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது அதிகாரம் கடைசி இறை வார்த்தை. ஓகே, மத்தேயு 28:19. அதில் என்ன சொல்றார் ஜீசஸ்? உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். ஓகே, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். ஜீசஸ் அப்ப என்ன சொல்றாரு? சீடராக், எல்லாரும் சீடராக். கேக்குதா? கேக்குது. ஓ, ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்து உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து மக்களை சீடராக்குங்கள்னு சொல்றார் இல்லையா? கிறிஸ்தவங்களாக்கணும்னு சொன்னாரா? சீடராக். இல்ல பக்தர் கோடிகளா மாத்துங்கன்னு சொன்னாரா? என்ன, ஜீசஸ்க்கு கூட்டம் சேர்க்கறதுல இஷ்டம் கிடையாது இல்லையா? அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். 12 பேரும் சிங்கமா இருந்தாங்களா இல்லையா? பன்னிக்குட்டிகள்லாம் ஜீசஸ்க்கு தேவையில்லை, சிங்கக்குட்டிகள் தான் தேவை. எதற்கும் பயப்படாத பிள்ளைங்க. இங்க எத்தனை பேர் இப்ப சிங்கக்குட்டிகளா இருக்கிறீங்க? சிங்கக்குட்டி, யூதாவின் சிங்கம் அவர் தான் இல்லையா? அப்ப நீங்க சிங்கக்குட்டி மாதிரி இருக்கீங்களா, பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நம்மளை பார்த்தா சாத்தான் பயந்து போனோம். ஆஹா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி பயப்படணும். அப்போதான் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள். ஜீசஸ் அந்த மாதிரி கிறிஸ்தவங்களை உருவாக்க சொல்றார் இல்லையா? சீடர்களை உருவாக்க சொல்றார். பயப்படுற கிறிஸ்தவங்களுக்கு ஜீசஸ்க்கு தேவையில்லை இல்லையா? தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவனும் அதை இழந்து போவான்றார். எனக்காக தன் உயிரை கொடுப்பவன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுவான். அப்போ உயிருக்கு பயப்படாத ஒரு கிறிஸ்தவர்கள், சும்மா இந்த உலகத்து தேவைக்கு ஜெபிக்காம பரலோக ராஜ்யத்தில் இந்த உலகத்தை நிறுவ வேணுன்ற ஒரு எண்ணத்தோடு உழைக்கிற கிறிஸ்தவர்கள் தான் ஜீசஸ் கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா
பலவிதமான சோதனைக்கு நாம் உட்படுத்தப்பட வேண்டும். அதில் முதல் வார்த்தை இதுதான் சொல்றார். பறவைகளுக்கோ பதுங்குவதற்கு இடம் உண்டு, நரிகளுக்கோ பதுங்குவதற்கு இடம் உண்டு, பறவைகளுக்கோ தங்குறதுக்கு கூடு உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது உங்களுக்கு வீடு வசதிலாம் ரொம்ப செஞ்சு கொடுப்போன்னு சொல்லல அவர், இல்லையா? அது கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. தூக்கம்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சீடர்கள் எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு கரெக்டாக தூங்குனாங்களா? வேலைக்கு தூங்குனாங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துவே தூங்கலை. நைட்டெல்லாம் ஜெபிக்கிறார், காலையில் எழுந்துச்சு மக்களை போய் பார்க்குறார், இல்லையா? திடீர்னு விடிய காலையில் போய் ஜெபம் பண்ணுறார். ஸோ உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேணும்னா இதுக்கெல்லாம் முதல்ல மைண்டை ரெடி பண்ணிக்கோங்கன்றார். உங்கள் பின்னால் வர ஆண்டவரேன்னு வாங்கன்னு சொல்லலை. முதல்ல உன்னுடைய மைண்டை ரெடி பண்ணிக்கோ. என்ன இது தூக்கம்? வேலைக்கு தூங்க முடியும்னு சொல்ல முடியாது, வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கரெக்டா? இதுக்கு அர்த்தம் அதுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மானிட மகனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. நம்ம கம்ஃபர்டபுளாக வீட்டில் தூங்க முடியும்னு நினைக்கக்கூடாது. உண்மையிலே கடவுளை பின்பற்றணும்னு நினைச்சா எதற்கும் துணிந்த ஒரு மக்களாக வர வேண்டும், இல்லையா? ரெண்டாவது ஒருத்தர் ஆண்டவரை கூப்பிடுறார், என்னை பின்பற்றி வரணும்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார்? முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். பழைய மொழிபெயர்ப்பில் இறந்தோர் அடக்கம் செய்வார்னு இருக்கும். ஓகே, பைபிள் பொறுத்த வரைக்கும் இறந்தோர்னா யாரு? பாவத்தினால ஆத்மா மரித்து போனவங்க தான் இறந்தோர்னு இருக்கு. ஓகேங்களா? ஒருத்தர் ஃபிசிக்கலாக செத்து போனாலும் நீ அங்கே போனால் நீ பாவத்தில் விழுந்து மரிச்சு போயிடும், அதனால திரும்பி போக வேண்டாம், என்னை பின்பற்றுன்றார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு முடிவு வந்த அப்புறம் ரொம்ப சொந்த மேலே அட்டாச்மெண்ட்டு, இல்லையா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கடவுள், அப்புறம் தான் அப்பா அம்மாவே. கரெக்டா? நிறையா பேருக்கு என் குழந்தைன்னு பிடிச்சிக்கிறாங்க அம்மா அப்பாலாம். ஆனால் குழந்தைய விட யார் முக்கியம்? கடவுள் முக்கியம். அந்த குழந்தை நல்லா போகிறது கடவுள் கையில் இருக்குது. குழந்தைய கொடுத்தது அவர் தான், இல்லையா? திருப்பாடல்கள் 127:3 சொல்லப்பட்டிருக்குது, குழந்தைகள் கடவுள் கொடுத்த பரிசுன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைய கொடுத்தது யாரு? கடவுள். குழந்தைய கொடுத்த கடவுள் முக்கியமா, குழந்தை முக்கியமா? நிறைய தாய்மார்களுக்கு குழந்தை கடவுளோட முக்கியமாக போகுது, இல்லையா? குழந்தைக்கு ஒன்றுனா பதறி போயிடுறாங்க. ஆனால் பாவம் பண்ணும்போது நம்ம பதற மாட்டேங்கிறோம், இல்லையா? கரெக்டா? யோசித்து பாருங்க. ஒரு பாவம் பண்ணும்போது நம்ம ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தாய்மார்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் பதறுது, மனசெல்லாம் பதறுது. ஆனால் ஒரு பாவம் பண்ணும்போது கடவுளை நம்ம துன்பப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். நமக்கு அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருதா? பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். தாய்மார்களே, தந்தைமார்கள் கூட தான். நம் குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன், அப்போ நம்ம உடம்பு மனசு எல்லாம் பதப்பதிக்குது. ஆனால் ஜீசஸ்க்கு எதிராக நம்ம பாவம் பண்ணும்போது ஒன்றும் நடக்கிறது இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? உண்மையிலே நமக்கு இயேசு கிறிஸ்துவோட குழந்தைங்களை தான் அதிகமாக அன்பு செய்கிறோம். நிறைய பேர் பிடிக்கல, உடனே வீடியோலாம் ஆஃப் பண்ணுறீங்க. தயவுசெய்து வீடியோ ஆன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த பிரதர் கொண்டுக்க கேள்வி கேட்குறாரு. நான் உண்மையே சொல்கிறேன். சரி, நிறைய நேரத்தில் நம்ம பொய் சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் உங்களை அன்பு செய்கிறேன், எல்லாத்தோட உங்களை தான் அதிகமாக அன்பு செய்கிறேன். அது பொய். நிறைய நேரத்தில் பொய். குழந்தைகளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நமக்கு அவ்வளோ ஒரு பதட்டம் ஆகி போகுது. வீட்டுக்காரர் 2 நாள் பேசலைன்னா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போகுது. ஆனால் கடவுள் குரல் கேட்கலன்னு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோமா? யோசித்து பாருங்கள். 2 நாள் கணவன் உங்களோடு பேசாமல் இருந்தார், சண்டை போட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பயங்கர மனசு கஷ்டமாக இருக்குது. இருக்குதா இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா டவுட்டாக இருக்கு எனக்கு. அதெல்லாம் அந்த காலம் பிரதர், இப்போ காலம் மாறி போச்சுன்றீங்களா? அவருக்கு தான் பதட்டமாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்களா? தெரியல. இந்த கால தலைமுறைகள் எப்படின்னு தெரியல. ஆனால் நான் நினைக்கிற தலைமுறைகள், கணவன் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன்னா மனைவி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ஒருத்தர் பாக்கியம், ஒரு லேடிஸா ஜென்ஸான்னு தெரியலையே. ஹலோ, எஸ் பாக்கியம், நீங்கள் லேடியா ஜென்னா? பாக்கியம் சகோதரரா சகோதரியா நீங்க? என்ன சகோதரர் கை தூக்கி பிரயோஜனம் இல்லை, சகோதரிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். என்ன சிஸ்டர்ஸ், வீட்டுக்காரர் 2 நாள் பேசுறேன்னா கஷ்டமா இருக்குமா இருக்காதா? அது முதல்ல கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஓகே. ஒரு சிஸ்டர்ஸ், நீங்க அந்த காலத்து ஆளுங்களை பார்க்கலாம்.
சோனி பால் சிஸ்டர் ஓகேன்றாங்க. பால் ஆமாம் பிரதர். ஆமா பிரதர். ரொம்ப கஷ்டமா இருக்குது. வெரி குட். ஆனா ஜீசஸ் குரல் கேட்கலன்னு எத்தனை பேருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது? இது வரைக்கும் எனக்கு ஜீசஸ் குரலே கேட்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கான் பிரதர், நான் அதிகாலை எழுந்து அழுது ஜெபிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கம்மி. கரெக்ட். அதுல இருந்து என்ன தெரியுது? வீட்டுக்கார அன்பு செய்யற அளவுக்கு நம்ம கடவுள் அன்பு செய்யல. இதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, இப்போ இதெல்லாம் மாத்தி ஆகணும். நம்ம சும்மா வாயில் ஆண்டவரே உங்களை அன்பு செய்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுறேன், நீங்கள் போதும் ஏசப்பா, நீங்கள் போதும் ஏசப்பான்னு பாடுறதுலாம் ஓகே. உண்மையிலே இருக்கிறோமான்னு பார்க்கணும். நம் குழந்தைகளுக்கு ஒரு நோய் நொடினும் போது அப்படி பதறி போயிடுறோம். கணவர் பேசலைன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆனால் ஜீசஸ் கிட்ட நம்ம பேசலன்னா நமக்கு கஷ்டமாக. உண்மையிலே நம்ம ஜீசஸ்ட்டு போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஜீசஸ்க்கு இது தெரியுமா தெரியாதா? நம்ம அவரை விட குழந்தைங்களை அதிகமாக அன்பு செய்யறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் பிரதர், தெரியும். தெரியும். ஆனா நம்ம போய் அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே நீங்க போதும் ஏசப்பா அப்படின்னு போய் சொல்லும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி போய் சொல்லுது பார், நான் பெத்த பிள்ளை என்கிட்டே வந்து எல்லாம் போய் சொல்லுதுன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அவருக்கு தெரியும் இல்லையா? டெஃபினட்டா. ஸோ அதனால நம்ம ஜெபிக்கும் போது கேர்ஃபுல்லாக ஜெபிங்க. உண்மையிலே நம்ம கடவுள் யோசித்து பார்க்கணும். முதல்ல நம்ம கடவுளை எல்லாத்தோட அதிகமாக அன்பு செய்கிறோமா? ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. உண்மை அதுதான். யோசித்து பாருங்க. நம்ம குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு, நம்மளுக்கு மனசு ஃபுல்லாக அதுதான் சுத்துது, வேற எதுவும் நம்ம யோசிக்க முடியல. கணவன் ஒரு வார்த்தை கோபமாக பேசிட்டாருன்னா 2 நாள் இல்லை, 1 வாரம் ஆனாலும் அதான் நினச்சிட்டு இருக்கிறோம். என்கிட்ட ஒரு சகோதரி ஒரு நாள் பேசும்போது சொன்னாங்க, 16 வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது இன்னும் மறக்க முடியல பிரதர், காதில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னாங்க. அப்போது வீட்டுக்காரர் சொன்ன ஒரு கஷ்டமான வார்த்தை சுற்றிக்கிட்டே இருக்குது, இறை வார்த்தை நமக்கு மறந்து போகுது, ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இந்த வாரம் ரீடிங் என்னன்னு கேட்டால் பாதி பேருக்கு தெரியாது. நமக்கு ஜீசஸ் முக்கியம்னா அதெல்லாம் அது முக்கியமாக மைண்டில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம உண்மையிலே கடவுளை ஒழுங்காக அன்பு செய்யலை. இந்த உண்மையை நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப். இல்லை பிரதர், நான் கடவுளை பயங்கரமாக அன்பு செய்கிறேன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க. எங்கிட்ட சொல்கிறது ஓகே, ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியாது. தெரியும், அவருக்கு தெரியும். அதனால் ஜீசஸ் ஜெபிக்கும் போது உண்மையாக சொல்லுங்க. எத்தனை பேர் ஜீசஸ்ட்டு நான் ஒழுங்காக அவங்களை அன்பு செய்யலான்றேன்னு சொல்லியிருக்கீங்க? யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் உண்மையிலே உணர்ந்து சொல்லியிருக்காங்க. ஜீசஸ்ட்டு நம்ம உண்மையிலே அன்பு செய்யணும்னா சொல்லணும், ஆண்டு நான் ஒழுங்காக அன்பு செய்யலை, அன்பு செய்கிறது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் அன்பை என் உள்ளத்தில் ஊற்றிருக்கீங்க, அது வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் உண்மையான ஜெபம். நம்முடைய இயலாமை என்னவோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை நம்ம கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்முடைய பிரச்சனை என்ன நமக்கு தெரியணும். ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய பிரச்சனை என்ன நமக்கு தெரியணும். எந்த விஷயத்தில் நம்ம தவறுறோன்னு தெரியணும். அப்போ அதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். இதுதான் தாழ்ச்சி. என்னால் இதில் செய்ய முடியல ஆண்டவரே, என்னால் நான் பல வருஷமாக ஜீசஸ் சொன்ன ஒரு விஷயம், ஆண்டவரே நான் ஒழுங்காக அவங்கள அன்பு செய்ய முடியல, எனக்கு அன்பு செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நீங்கள் போய் அன்பு செய்கிறேன்னு சொன்னால் பொய் சொல்லணும்னு அர்த்தம் இல்லையா? அப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு காலத்துலையும் கடவுளை ஒழுங்காக அன்பு செய்ய முடியாது. ஆனால் இப்போ நான் அப்படி போய் சொல்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவரே ஒழுங்காக உங்களை அன்பு செய்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி அன்பு செய்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உண்மையிலே இறை வார்த்தை மூலமா சொன்னார், அன்பு உள்ளத்துல தான் ஊற்றியிருக்கம்பா, அதை வெளியில் கொண்டு வரணும், அதை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றது நிறைய பேர் நம்ம செய்யற மிஸ்டேக்லாம் பழிச்சு அப்படியா? நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய தவறுகள் என்ன, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்ன்றது முதல்ல கண்டுபிடிக்கணும். சில விஷயம்லாம் நமக்கு தெரியும். நம்ம மனசுல பெருமை இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு பெருமை நம்மகிட்ட இருக்குது நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்போ எனக்கு பெருமை இருக்குன்னா என் ஒய்ஃபுக்கு தெரியும், என் ஒய்ஃபுக்கு பெருமை இருக்குன்னா எனக்கு தெரியும். ஏன்னா பெருமையோட ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுதான். அவங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இப்போது மனைவி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாது, நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் கணவன் ஏற்றுப்பாரா?
உடனே கோவப்படுவாங்க. அங்கதான் இன்னும் பிரச்சனை. ஆனா உண்மையிலே கணவனிடம் பெருமை இருந்தால் மனைவிக்கு தெரியும், மனைவியிடம் பெருமை இருந்தால் கணவனுக்கு தெரியும். அப்போ கணவன் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஒய்ஃப் கேட்கணும், ஒய்ஃபு கணவனுக்கு சொல்லும்போது நம்ம உடனே திருத்திக்கணும். நீ என்னடி என்ன வந்து சொல்றதுன்னு கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். என்ன மரியா சொல்லுவோம், கரெக்டா? கரெக்ட் பிரதர். கரெக்ட். கரெக்ட், வெரி குட். எங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா? ஊருக்கு போய்க்கிறாங்க, வந்துக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க தெரியலையா? அம்மா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். Praise. இதுல நம்ம பார்த்த வார்த்தையில் முக்கியமான காரியம், ஜீசஸ் என்ன சொல்றாரு? நீ கடவுளை பின்பற்ற விரும்பும்போது மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. வாழ்க்கையில கலப்பையில கை வச்சு பின்னால திரும்பி பார்க்கக்கூடாது. அப்போ கடவுளை பின்பற்ற வேண்டும்னு நினைச்ச அப்புறம் பின்னால திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கடந்த கால வாழ்க்கையை முதல்ல திரும்பி பார்க்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அவங்க வாழ்க்கையில நடந்து போன துன்பமான நேரங்கள், வாழ்க்கையில் கடந்து போன இழப்புகள் இல்லையா, வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்காம போனது குறித்த கஷ்டங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ நீங்க இறந்து போன காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ சாரமற்று போய்விடுவீர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், எப்பொழுது உங்க கடந்த காலத்தில் நடந்த துன்பமான நிகழ்ச்சிகள், ஒருவேளை உங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத கஷ்டம் வந்திருக்கலாம், ஒரு துன்பம் வந்திருக்கலாம், ஒரு சில நீங்க நம்பினவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம். இவர்களை நீங்க நினைச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து பின்னால போக முடியாது. அதனாலதான் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்காதே. நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு கதையை படிக்கிறோம், ஒரு நிகழ்ச்சியை படிக்கிறோம். சோதம் குமாரவை அழிக்கும் போது கடவுள் லோத்து என்ற ஒரு மனிதருடைய குடும்பத்தை காப்பாத்துறார். அப்போ அந்த வானதூர்கள் என்ன சொல்றாங்க? லோத்து அந்த குடும்பத்தை பார்த்து யாரும் பின்னால திரும்பி பார்க்காம நேராவும் அந்த மலையை பார்த்து ஓடுங்கன்றாங்க. லோத்து மனைவி என்ன பண்றாங்க? போயிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தோன்னு என்னவா மாறுறாங்க? உப்பு கல்லா மாறுது. ஏன் அது ஒரு பளிங்குக்கல்லா மாத்திருக்கலாம்ல ஆண்டவர்? கடைசி வரைக்கும் கரையாம இருந்திருக்கும். கரெக்டா? ஏன் உப்பு கல்லா மாத்துறாரு? புதுசா வந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதனால உப்பு கல்லா மாத்துறாரு? வேற ஏதாவது ஒரு கல்ல மாத்திருக்கலாம், ஒரு அழகான ஒரு கல்ல மாத்திருக்கலாம், கிரானைட்ல மாத்திருக்கலாம். ஏன் உப்பு கல்லாக, உப்பு தூணாக மாத்துகிறார்? ஏன்? பைபிள் எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்களுக்கு மனசுல இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் லோத்து உப்பு கரைஞ்சிரும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். எதனால உப்பு தூணா மாத்தினாரு தெரியுமா? எப்போ நம்ம வாழ்க்கையில பழையசதை நினைச்சு பார்க்குறோமோ, திரும்பி பார்க்குறோமோ, நாம் சாரமற்ற உப்பாக மாறி போவோம். புரியுதுங்களா? உப்பு சாரமற்று போச்சுன்னா எதற்கும் உதவாது, தெருவில் கொட்டி மிதிக்கிறது தான் உதவணும்னு சொல்றார். மிதிப்படும். அதே போல எப்பொழுது நீங்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் சாரமற்ற கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அதனால உங்க வாழ்க்கையில நடந்த துன்பமான நிகழ்ச்சிகளை நினைச்சு பார்க்க கூடாது. கடந்த கால வாழ்க்கையில செய்து போன தவறுகளை நினைத்து பார்க்க கூடாது. இப்ப நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது உங்க மனசுல வருதுன்னா அந்த அந்த எண்ணத்தை யாரு கொண்டு வருது? யாரு கொண்டு வருது? ஜீசஸ் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவன் செய்யின்னு சொல்லுவான். அப்ப அந்த கடந்து போன துன்பங்கள், வேதனைகள், பாவங்கள் இதெல்லாம் மனசுல கொண்டு வருது சாத்தான். அப்ப இந்த கடந்து போன துன்பமான விஷயங்கள், ஏமாற்றப்பட்ட விஷயங்கள், மனசை பாதிச்ச விஷயங்கள் நம்ம மனசுல வந்ததுன்னா நமக்கு தெரிய வேண்டியது பக்கத்துல யார் நிக்கிறது? அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே ஓகே, நீ எதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், வா 2 பேரும் சேர்ந்து பழைய கதையை கொஞ்ச நாள் அசை போடலாமா? செய்யலாமா? செய்யக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் கடந்து போன காரியத்தை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். பையன் ஏமாத்திட்டு போயிட்டான், என் கணவன் ஏமாத்திட்டு போயிட்டான், என் மனைவி என்னை குறை சொல்லிட்டா, ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசா இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா கடந்து போன துன்பமான நாட்கள், ஏமாற்றப்பட்ட நாட்கள், தோல்விகள், துயரங்களை நீங்க நினைக்கும் பொழுது சாரமற்ற உப்பாக, சாரமற்ற கிறிஸ்தவர்களாக நீங்கள் மாறி போவீர்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற முடியாது. இப்போ உங்க வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில இங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க, நான் வாழ சொல்ல விரும்பல, இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த மெசேஜ் இன்னைக்கு கொடுக்குறார். ஓகேங்களா?
இதுவரை உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில முடிந்து போன துக்கமான நாட்களை, துக்கமான சம்பவங்களை நான் நினைச்சு பார்க்க மாட்டேன். அந்த நினைப்பை கொண்டு வர்றது சாத்தான். அப்ப முதல்ல என்ன பண்ணோம்? அந்த நினைப்பை கொண்டு வர சாத்தானை இயேசு கிறிஸ்து நாமத்துல ஓடிப்போ சாத்தான்னு சொல்லி துரத்தி ஓடணும். ஓகேங்களா? இரண்டாவது, அந்த கஷ்டமான நினைவுகளை கடவுளுடைய வாக்கு தத்தத்தால் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமா இருக்கோ, கடவுளுடைய வாக்குறுதிகளை சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது இந்த பழைய துன்பமான நிகழ்ச்சிகளுக்கு மேலே கடவுளுடைய நம்பிக்கை தரக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய வாக்குறுதிகளை நாம் மேலே எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பழையது நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். இதுதான் இந்த பழைய துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியான மெத்தட். ஒன்று, அதை கொண்டு வருகிற சாத்தானை பயன் பண்ணி நம்ம துரத்தணும். இரண்டாவது, அந்த இடத்துல நம்ம வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஒரு புதிய ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் டேப் பார்த்துருக்கீங்களா? அந்த ஆடியோ டேப்லாம் ஒரு 20 இயர்ஸ் மேலே ஆடியோ டேப் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் ஆடியோ டேப்பில் ஆடியோ கேட்டதுங்க? இந்த ஜென்ரேஷன் இருக்கு, இப்போ கிடையாது. ஸோ அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பதிக்கப்பட்டிருக்கும். நம்ம இன்னொரு இதை ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? பழையது எரேஸ் ஆகி புதுசாக அது மேலே ஒன்று நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது பழசு ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகுது. இந்த பழைய நினைவுகள் நம்ம அப்படி தான் ஓவர் கம் பண்ணணும். பழைய நினைவுகளுக்கு பதிலாக அந்த இடத்துல கடவுளுடைய வாக்குறுதிகளை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த பழைய நினைவுகள் நம்மை விட்டு அகன்று போகும். மறந்து போகுமான மறந்து போக தெரியும், ஆனால் நம்மை அது பாதிக்காது. Praise the Lord. Hallelujah. அதே போல் பழைய பாவங்களெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு நேரத்தில் உங்கள் ஓகே, 2 இடத்துல நம்ம நினச்சி பார்க்கலாம் பழைய காரியங்களை. ஒன்று, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, ஆண்டவரே நான் இப்படி மோசமாக இருந்தேன், என்ன இதிலேருந்து விடுவித்து என்னை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வந்தீங்களே, அந்த நன்றி சொல்கிற நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்கலாம். இன்னொன்று, ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிற நேரத்தில், நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு காலத்தில் குடிகாரனாக இருந்தேன், கடவுளிடம் வந்தபோது இந்த குடிப்பழக்கத்தை எனக்கு விடுதலை கொடுத்தார். இந்த 2 காரியத்தில் மாத்திரம் நம்ம பழையதை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பழைய காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் சாட்சியம் சொல்லலாம். வேற எந்த ஒரு காரணத்துக்கும் பழைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது. Praise the Lord. Hallelujah. இது வரைக்கும் நீங்கள் பழைய நடந்து போன காரியத்தை குறித்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னைக்கு அதை தூக்கி தூர போடணும். ஆண்டவர் அதை நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்பொழுது நீங்கள் பழைய துன்பமான நாட்களை நினைத்து பார்க்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் சந்தோஷம் போயிடும். நிறைய பேர் டிப்ரெஷன் போகிறதுக்கு இது ஒரு காரணம். நடந்து போன நிகழ்ச்சியை நினச்சி 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 பார்க்குறது. அது என்ன ஆகும்? ஸ்லோவாக மனதில் ஒரு கவலை, ஒரு சோகம், அப்புறம் அதில் ஒரு பாட்டு வேறு, சொகராகும் சோகம் தானே ஒரு பாட்டு வேறு பாட வேண்டியது. கொஞ்ச நாள் என்ன உள்ள இப்போ யார் உள்ள வந்துட்டு இருக்கிறது? நமக்குள்ளே யார் வராரு? பேய் வர்றதுக்கு நம்மளே அனுமதிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த மக்கள் சோர்ந்து போய் சோகத்தில் இருக்கிறீங்களோ சாத்தான் கையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். யார் கடந்த காலத்தை நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ சாத்தான் கையில் இருக்கிறீங்க. தயவுசெய்து அதை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா நம்ம சாத்தான் நம்ம வாழ்க்கையில் இன்வைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஜீசஸ் எங்கேயாவது சோகமாக உட்காந்து இந்த மாதிரி பைபிளில் இப்போ இருக்கா? ஜீசஸ் எங்கேயாவது சோர்ந்து போய் சோகமாக உட்காந்துட்டு இருந்தாலும் பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா? யாரும் ஒன்றும் அப்படியே நேரம் முறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. எங்கேயாவது போட்டிருக்கா இயேசு கிறிஸ்து சோர்ந்து போனார் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்கா? கவலையாக இருந்தாருன்னு போட்டிருக்கா? இல்லை. இல்லை இல்லையா? அவர் எங்கேயும் கவலையாக உட்காந்துட்டு இருக்கிறதில்ல. கவலை சாத்தான்கிட்ட இருந்து வர்றது. சரி, பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் இல்லையா, மகிழ்ச்சி, நம்பிக்கை, செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே பாசிட்டிவ் தான். எதுவுமே நெகட்டிவான ஒன்றுமே அங்கே கிடையாது. அந்த பரிசுத்தருடைய கனிகள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரியது. இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? பயம், கவலை, டிப்ரெஷன் இல்லையா, டென்ஷன், இதெல்லாம் சாத்தானுடைய ராஜ்யத்தில் உள்ளது. அப்போ எப்போ உங்களுக்கு பயம் வருதோ என்ன அர்த்தம்? பக்கத்து யார் நிற்கிறது? சாத்தான் நிக்கிறாருன்னு அர்த்தம். கவலை வரும்போது அதுதான். நிறைய பேர் நான் கண்ணீரோடு அழுது ஜெபிச்சேன் பிரதர். சாத்தான் உள்ள வச்சு ஜெபிச்சா ஒன்றும் நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணும்போது ஒன்றும் நடக்காது. ஏன்? நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் இது புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அழுது ஜெபிச்சா கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் உங்கள் பையனோ பொண்ணோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அழுது கேட்பாங்களா சாதாரணமாக கேட்பாங்களா? சகோதரி அதான். சகோதரியே, சாதாரணமா கேட்பாங்க.
1000 சாதாரண ரூபா விட்டு கொஞ்சம் பெரிய வசதியா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபா கையில பணம் இருக்குது. உங்க பையன் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறார். டாடி எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும்னு கேட்கறது அழுது கேட்பாரா, உரிமையா கேட்பாரா? உரிமையா கேட்பாங்க. உரிமையா. எத்தனை பேர் ஜீசஸ்ட்டு போய் உரிமையா கேட்குறீங்க? எத்தனை பேர் போய் அழுது கேட்குறீங்க? நிறைய பேர் அழுது கேட்குறாங்க. அழுது கேட்கறதுனால ஒன்றும் நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரலோக ராஜ்யத்தில் அழுகையினால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கையினால் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? நம்பிக்கை இருந்தால் தான் உரிமையாக போய் கேட்க முடியும். அப்பா நான் கேட்டால் கொடுப்பாருன்னு யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ, நான் இவருடைய பையன் எந்த பையனுக்கு நம்பிக்கை இருக்கோ அவன் போய் உரிமையாக கேட்பான். டாடி நான் உங்கள் பையன் கொடுங்க. அந்த நம்பிக்கையில் தான் போய் கேட்குறாங்க. ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு கொடுங்கன்னு ஒரு அப்பாட்ட வந்து ஒரு பையன் கேட்குறான்னா உரிமையில் கேட்குறாரு இல்லையா? அழுது புலம்பி கேட்கறது கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் உரிமையோடு போய் கேட்கணும். ஏன்னா அந்த உரிமைக்கு நம்ம சொந்தக்காரராக்கி இருக்கிறார். எப்போ அழுது கேட்பாங்க? எப்போ கிடைக்காது. ஓகே, இன்னொரு சிம்பிளாக கேட்குறேன். உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லுவீங்களா லேடிஸ்? எப்போ நீங்கள் அழுது போய் ஹஸ்பண்ட்டை போய் கேட்பீங்க? எந்த விஷயத்துக்கு அழுது கேட்பீங்க? கிடைக்காது அப்படின் போது பார்த்தீங்களா? கரெக்ட். எஸ்சி சிஸ்டம் உண்மையை சொல்கிறாங்க. எப்போ கிடைக்காதுன்னு தோணுதோ அழுது எப்படியாவது அவர்கிட்ட வாங்கலான்னு ட்ரை பண்ணுவாங்கன்றான். இதான் உண்மை. அப்போ நம்பிக்கை போன அப்புறம் தான் அழுக வருது. கரெக்டா? இயேசு கிறிஸ்து அழுகிறதுனால ஏமாத்தலாம் முடியாது. அவர் நம்முடைய உள்ளத்தை முழுவதும் அறிந்தவர். அதனால் ஜீசஸ்ட்டை கேட்கும்போது நம்பிக்கையாக கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ மறுபடியும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்காதீர்கள். எந்த ஒரு உங்கள் பாவமாக இருக்கலாம். டெவில் வந்து நம்ம பாவத்தை திரும்பி பார்க்க வைக்கிறது அவனுடைய ஒரு கடமை. இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் உங்கள் பழைய கால பாவம் ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் குடிப்பழக்கத்துலேருந்து இப்போது கடவுளுக்குலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போது அந்த குடிப்பழக்கத்தை வச்சு இப்போ ஒருத்தர் பேசுகிறார். நான் ஒரு காலத்தில் இப்படி தான் குடிகாரனாக இருந்தேன், இப்போ கடவுள் என்னை மாற்றிட்டார். அப்படி சொல்லும்போது அந்த குடித்த காலத்தில் சந்தோஷமாக இருந்ததுன்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மறுபடியும் அதே பாவத்தில் விடுவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? குடிப்பழக்கத்துலேருந்து ஆண்டவர் என்னை விடுவித்துட்டாருன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறோம். ஆனால் அது ஒரு காலம் பிரதர், அன்றைக்கி நல்லா இருந்தது, அது ஜாலி. இப்போ நான் அப்படி கிடையாதுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? இன்னும் அந்த பாவத்தின் மேல் அவருக்கு வெறுப்பு வரல. அந்த பாவம் நாட்டம் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதை நினைக்கும் போது அவருக்கு ஒரு அருவருப்பு வரலைன்னா கட்டாயம் ஒரு நாள் அதே பாவத்தில் மீண்டும் விடுவார். சிலர் பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் விழுறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த பாவத்தை பற்றி நம்ம சாட்சி சொல்லும் போதோ பேசும்போதோ அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாது, அருவருப்பை கொடுக்கணும். சே, இப்படி ஒரு லைஃப் நான் வாழ்ந்திருக்கேனே. எப்போ அப்படி ஒரு மனசு வருதோ அப்போதான் அவங்க மீண்டும் அந்த பாவத்தில் விழமாட்டார்கள். இஸ்ரேல் மக்களை பாருங்க, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கூப்பிட்டுட்டு வர்றார். பாலைவனத்தில் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் எகிப்தில் மீன் சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோன்றான். இப்போ அவங்க மனசு எங்கே இருந்தது? எகிப்தில் இருக்குது இல்லையா? அது மேலே ஒரு நாட்டம் இன்னும் இருக்கும்போது இப்போ கையில் இருக்கிற மண்ணா அவங்களுக்கு டேஸ்ட்டாக தெரியல. மன்னா வானதூருக்கு கொடுக்கப்பட்ட உணவுன்னு பைபிள் சொல்லுது. உண்போர் சுவை உணவுக்கு ஏற்றபடி அது மாறக்கூடிய உணவு. அதை விட பெஸ்ட் உணவு உலகத்தில் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த உணவு அவர்களுக்கு சுவை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? கடந்து போன வாழ்க்கை. அது அந்த எகிப்து வாழ்க்கை என்பது பாவத்தை குறிக்குது. இவங்க சொல்கிற அந்த உணவு வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவத்தை குறிக்கிறது. கடந்து போன பாவம் நமக்கு சுவை உள்ளதாக இன்னும் இருந்தால் கடவுள் கொடுக்குற கிருபை நமக்கு சந்தோஷமா இருக்காது. இன்னைக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. மீண்டும் ஒரு நாள் அதே பாவத்துல போய் நம்ம விழுவோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரைஸ் தி லார்ட். 2 பேருக்கு தான் புரியுதுன்றாங்க. ஓகே, லில்லி சிஸ்டருக்கு புரியுது. வேற யாருக்கு? ஓகே, சூசை மைக்கேல் ராஜ் பிரதர், வெரி குட். அப்போ நீங்க சப்போஸ் நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு பாவத்திலேருந்து கடவுள்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டீங்க. அது திரும்பி பார்க்கும்போது சே, இப்படி ஒரு லைஃப் இருந்திருக்கேன் நம்ம, இதுக்கப்புறம் அதை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அப்படி என்ன வரலன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பாவத்தின் மேல் எனக்கு ஒரு அருவருப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம புனித பவுலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி இருந்தார்னு சொல்றார். நான் திருச்சபையை நான் மிகவும் கொடுமைப்படுத்தினேன், துன்பப்படுத்தினேன்னு சொல்லும்போது அவருக்கு மன வேதனையோடு சொல்றார். சந்தோஷமா சொன்னாரா?
துக்கத்தோடு சொல்றார் இல்லையா, கடவுளுடைய திருச்சபையை நான் துன்பப்படுத்தினேன், பெரிய பாவி நான், இருந்தாலும் ஆண்டவர் என்னை தாயின் கருவறையிலேயே முன்குறித்து வைத்தார். இந்த அருவருப்பு, இந்த ஒரு கஷ்டம் நமக்கு வரலன்னா மீண்டும் அதே பாவத்தில் விழுவோம். பி கேர்ஃபுல். சப்போஸ் நமக்கு அந்த பழைய பாவத்தை நினைக்கும் போது, சாட்சி சொல்லும்போது நினைச்சோம்னா மற்ற நேரத்தில் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கும் போது நமக்கு அது ஒரு காலகட்டம் ஜாலியாக, நான் ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லியிருக்கிறேன். நான் கடவுளுக்கு வந்த புதுசில் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அது ஒரு ஜாலி லைஃப் பிரதர். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன். இப்போ நம்ம இப்படி சொன்னோன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஆண்டவருக்கு நான் ஏதோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம. கரெக்டா? அதுக்கு அர்த்தம் அப்படி தானே? அது நல்லா தான் இருந்தது. இப்போ ஆண்டவருக்காக நான் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படி நினச்சோம்னா மறுபடியும் ஒரு நாள் அங்கே போய் விழுவோம், அதே குட்டையில் போய் விழுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு 2 விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஒன்று, கடந்து போன துக்கமான, ஏமாற்றப்பட்ட, துயரமான காரியங்களை நினைக்க மாட்டோம். இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தால் இதுக்கப்புறம் நினைக்க மாட்டோம். அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? அந்த எண்ணம் வரும்போது இது சாத்தான் என்கிட்ட பேசுகிறான்றது நமக்கு வரணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓடிப்போ சாத்தானன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். யார் மேலேயே நம்ம நம்பிக்கை வச்சு ஏமாந்து போனோன்னா என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுது, மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பன் சபிக்கப்பட்டவன் இருக்குது. ஆண்டவரே, உங்களை தவிர நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன், நீங்கள் போதும், சொந்த அறிவாற்றலை நான் சார்ந்து நிற்க மாட்டேன், இனிமேல் நீங்கள் சொல்கிறது சார்ந்து நிற்பேன். ஏதாவது ஒரு வாக்குத்தம், அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வாக்குத்தத்தை நம்ம அறிக்கை பண்ணும்போது அந்த எண்ணம் நம்மளை விட்டு மறைந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட்டு, நம்ம பாவத்தை நினைக்கும் பொழுது, சாட்சி சொல்கிறதுக்கோ நன்றி சொல்கிறதுக்கோ நினைக்கும் போது அந்த பாவத்தின் மேல் நமக்கு ஒரு அருவருப்பு இருக்கும். சே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனே ஆண்டவரே, அது வரல எனக்கு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்த பாவத்தின் மேல் எனக்கு ஒரு வெறுப்பை கொடுங்க ஆண்டவரே. அது இல்லைன்னா அந்த பாவ நாட்டம் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம், லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஜீசஸ் டைரெக்டாக ப்ரேயர் பண்ணலாம், இல்லைன்னா புனித பியோ அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். நல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு ஃபாதர் பியோ அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஹீ வில் ப்ரே ஃபார் அஸ். ஸோ இந்த 2 விஷயத்தை என்ன செய்யலாமா? வெரி குட். எத்தனை? ஓகே, கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நீங்கள் மைக் வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க, வேணா ஆன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் என்னுடைய கடந்து போன வாழ்க்கையில் என்னென்ன தப்பு செஞ்சனோ, பாவத்தை, ஒரு சில பாவத்தை குற்ற உணர்வோடு நம்ம திரும்ப திரும்ப நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேன். அது என்ன நடந்திருந்தாலும் ஏசு கிறிஸ்துவே சொல்கிற, உங்கள் பாவத்திலே அவன் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டேன்னு சொல்கிறார். இந்த கண்ணு முன்னால் இருக்கிற ஏசு கிறிஸ்துவை, இந்த சிலுவையை கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கடந்து போன பாவத்தை குறித்து நான் நினைக்க மாட்டேன். இதோ பாவத்திலிருந்து எனக்கு நீர் விடுதலையை கொடுத்து விட்டீர். அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டு சொல்லுவோம். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம் அப்படி தான் சொல்லுது. நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டோம். இதன் பயனோ தூய வாழ்வு, இதன் விளைவோ நிலை வாழ்வு. அதனால் என்ன பாவத்தில் நீங்கள் விடுதலை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் கடந்து போன பாவ வாழ்க்கையை நினச்சி பார்க்க மாட்டேன். கண்களை மூடுங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், ஸ்பீக் டு ஜீசஸ். நீங்கள் யாரும் புனிதர்கள் கிடையாது, எல்லாரும் ஒரு சில பாவங்களை செஞ்சுருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. மீண்டுமாக க்ளோஸ் யுவர் ஐஸ். ஏசு கிறிஸ்துவ கண்முன்னாக கொண்டு வாங்க, ஒப்பு கொடுங்க. சிலுவையில் தொங்குகிற இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுங்க. அன்றைய கடந்து போன பாவத்தை நான் நினைக்க மாட்டேன். நான் என்னென்ன பாவங்களை கன்ஃபெஷன் பண்ணிட்டேனோ அதை திரும்பி நான் நினச்சி பார்க்க மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. அதே போல் நம்ம ஏமாற்றியவர்கள், நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், அவங்களெல்லாம் மன்னிச்சுனா இதுக்கப்புறம் அவங்க செய்த துரோகத்தை நான் நினச்சி பார்க்க மாட்டேன். நமக்கு யார் யாரெல்லாம் வேதனையை கொடுத்தார்களோ, அல்லது நம்ம வாழ்க்கையில் நடந்து போன துன்பமான நிகழ்ச்சிகள், இறப்பு, ரொம்ப வேண்டியவருடைய இறப்பு இதாக இருந்தால் அதுக்கும் திரும்பி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கணவன் ஒருவேளை இறந்து போயிருந்தால், குழந்தைகள் ஒருவேளை இறந்து போயிருந்தால் திரும்ப திரும்ப அதை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாவற்றையும் நான் தூக்கி போட்டுறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் வைத்திருக்கிறோ அதை மாத்திரம் நான் என் கண்முன்னால் வைத்து ஓடுவேன். சொல்லுங்க ஆண்டவர். ஆண்டவரே, கடந்து போன வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் மறந்துவிட்டு நீர் உம்மை மாத்திரம் உம்முடைய வார்த்தையை என் கண் முன்னால் வைத்து எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அதை செய்வதற்காக நான் முழு மூச்சோடு ஓடும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இவருடைய வாழ்க்கையில் கடந்து போன வாழ்க்கையில் நடந்த துன்பமான நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிற எல்லா தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ஐ ரிபியூக் தட் ஸ்பிரிட் டு லீவ் தம். இதோ அவர்கள் மைண்டில் இதை ரீவைண்ட் பண்ணுகிற தீய சக்தியை இயேசு நாமத்தில் கட்டி நரகத்தில் தழுகிறேன். விட்டு போ சாத்தானே.
2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையின் பிரகாரம் இவர்கள் சிந்தனையில் சாத்தான் எழுப்பி வைத்திருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் கோட்டைகள், அரண்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உடைத்து போடுகிறேன். I break every castle which was developed by the devil in the name of Jesus. I break it. இவருடைய சிந்தனையிலே இந்த சோகமான நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் கட்டி ஒரு கட்டிடமாக எழுப்பி வைத்திருக்கிற அந்த கட்டிடங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் தரைமட்டமாட்டோம். இப்பொழுது மார்க் 11:5 பிரகாரம் இவெல்லாம் பேர்ந்து கடலில் போய் விழும்படி கட்டளையிடுகிறேன். அப்பா, உம்முடைய முகத்திலிருந்து வீசுகிற அறிவொளி இவருடைய சிந்தனையும் இருதயத்தையும் பிரகாசிக்கட்டும். இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று கூறியவரே எங்கள் உள்ளங்களில் ஒளியை வீச செய்தார். அது இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து வீசுகிற அறிவொளி என்ற வாசனத்தை இயேசு நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்குள்ளாகவும் அனுப்புகிறேன். எல்லா நெகட்டிவிட்டியும் இயேசுவின் நாமத்தில் விட்டு போகட்டும். Every darkness flee from their mind and heart in the name of Jesus. Thank you, my Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Thank you, Jesus. Thank you, ஆவியானவரே, நீர் செயல்படுவதற்காக நன்றி. Let there be light in their heart and mind. எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி. Thank you, my Lord. Thank you. கடந்ததை மறந்துவிட்டு நான் கண்முன் இருப்பதை பார்த்து ஓடுவேன் என்று புனித பவுல் சொன்னது போல கடந்த காலத்தை விட்டுவிட்டு இதோ நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி ஓடக்கூடிய கிருபை இவர்களுக்கு கொடுக்குமாறு செபிக்கிறேன். I bind the spirit of heaviness. மன பாரத்தை கொண்டு வருகிற எல்லா தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். I rebuke the spirit of sadness. Leave them. The spirit of worry, I bind you, curse you. Leave them in the name of Jesus. Thank you, my Lord. நன்றி இயேசு. இதோ ஆண்டவரே, மீண்டுமாக பழைய பாவங்களை குறித்து நினைக்கும் பொழுது ஒரு அருவருப்பு, பாவத்தை குறித்து அந்த அருவருப்பை அப்பா நீர் எங்களுக்கு கொடுக்குமாறு செபிக்கிறேன். வெறுப்பு, இதோ அந்த பாவத்தின் ஒரு வெறுப்பை எங்களுக்கு கொடுக்குமாறு செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பாவ நாட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எரித்து சுட்டரிக்கிறேன். அப்பா, பாவ நாட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகட்டும். இதோ எங்களை ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா பாவ நாட்டங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் எரித்து போடுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடந்து போன நெகட்டிவ் காரியங்களை நினைத்ததினால் வந்த every heaviness I rebuke to leave them. Every sickness I rebuke to leave them in the name of Jesus. அதனால் வந்த சோர்வுகள், மன அழுத்தங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, இந்த அற்புதத்தை நீர் செய்வதற்காக நன்றி. We are all set free by the mighty name of Jesus. We give glory to God the Father through Jesus. Amen. Praise the Lord.